ரைட், வாங்க இன்றைக்கி முட்டை குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு முடி தேங்காய், 2 முந்திரி, 4 பாதாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி அதில் 2 பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டு அது தக்காளியும் பொடியாக நறுக்கி அதையும் போட்டு அது நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கினேன். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ 1/2 கப் தயிர். இதோட இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிறத தேங்காய் இதில் கொட்டி வச்சு குருமா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதி வரணும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, திறந்து பார்ப்போம். இப்போ நல்லா குருமா கொதி வந்துடுச்சு. இதில் 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்க முடியாது. ஒவ்வொரு முட்டையும் அந்த மாதிரி ஊற்றணும். இப்போ 3 முட்டையும் ஊற்றியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா முட்டை வெந்திருக்கு. இந்த குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.